அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. இது உங்கள் எஸ்பிஎன் தமிழ் ரெசிபி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சமையல் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சங்கரா மீன் வாங்கியிருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். இங்கே பாருங்கள், நம்ம லூலு மார்க்கெட்டில் வாங்கினோம், சவுதி ரியாத்தில் இருந்து. ஓகே, செதில் பார்த்தீங்கன்னா நல்லா சிவப்பு கலரில் இருக்குது. நம்ம அதை பார்த்து வாங்கணும், அப்போ தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், பொரிக்கவும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஓகே, நம்ம வந்து பார்ப்போம் இன்றைக்கி என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன மசாலா போடுறோம்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ மீன் குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். இப்போ இது 2 பேருக்காண்டி இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 50 கிராம் தேங்காய், ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஜீரகம், ஒரு தக்காளி எல்லாம் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம புளி எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளியை நம்ம ஊற்றிக்கலாம் இதில் கரைச்சி. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம அப்படியே போட்டுக்கிட வேண்டியதுதான். ஏன்னா இது வதக்கியும் பொங்கலாம், எண்ணெயில் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் போட்டு வதக்கி அந்த மெத்தட்லையும் செய்யலாம். நம்ம வந்து இது சிம்பிளான மெத்தடில், ஈஸியான மெத்தடு, மீன் குழம்பு நல்லா டேஸ்ட் இருக்கும். ஓகே, தேங்காயும் நம்ம ஊற்றிக்கலாம், அரைச்சி வச்ச தேங்காயும். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை முதல்ல ஆட் பண்ணி அதில் வச்சுக்கிடுவோம் நம்ம. சரியா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வந்து கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு வரக்காட்டி நம்ம மீனை வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா மீன் வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஓகே, இருங்க, நம்ம மீனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அங்கே குழம்பு கொதிச்சிட்ருக்கு, நம்ம மீனை போட்டுற வேண்டியதான். பாருங்கள், குழம்பு கொதிச்சிட்ருக்கு நல்லா. நம்ம இப்போ மீனை உள்ளே போட்டுடலாம். ரொம்ப கலராக வேண்டாம், ஏன்னா இது குட்டி மீன் பார்த்தீங்களா, அதனால நம்ம வந்து லைட்டாக சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம வீட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இது வந்து சிம்பிளான மெத்தடில் நம்ம வீட்டு மீன் குழம்பு, சங்கரா மீன் குழம்பு வச்சுருக்கோம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தாளிப்புக்கு என்னென்ன பொருளும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஒரு கடாயில் நம்ம ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிட்டோம். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரகம் போட்டிருக்கோம். ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆனியனும் நல்லா வதங்கணும், நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியனு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாளிப்பில் தான் நல்ல மணமாகவும் இருக்கும், அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, நல்லா வதங்கணும் வெங்காயம், அந்த ஜீரகம். வெந்தயம் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ணல. ஓகே, நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த அடுப்பு நம்மளுக்கு சின்ன அடுப்புனால லேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை வந்து நான் அந்த ஃப்ரை கருவேப்பிலை தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம தாளித்து ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் வந்து சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பிஎன் தமிழ் ரெசிபி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.